ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெந்தயத்தை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள் தலைமுடிக்கு. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்துட்டு ஒரு மாதிரி பிசுபிசுப்பு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அதுவும் இருக்காது. ரொம்ப சுத்தமாக இருக்கும் உங்கள் தலை. பட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே கம்மியாகும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே அந்த முடி வெடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டி எடுத்த அந்த தண்ணியை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு பேக் மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அதுவும் உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு மேஜிக் தண்ணி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த தண்ணி கொடுக்கும். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா, தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. பியோர் கோகனட் ஆயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி குட்டி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி பின் வச்சு மேலே ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக இதை தலைக்கு போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா சுத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து தலைக்கு போடணும். நல்லா அந்த தலையில் வந்துட்டு முடியை நல்லா பிரித்து விட்டு எல்லா சைட்லேயுமே, தலையோட எல்லா சைட்லேயுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணி விடணும். சீரியஸாக இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பதிலாக அப்பப்போ நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் தான், ஈஸியாக கிடைக்கிற பொருள். அண்ட் ஈஸியாக செஞ்சும் முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தலையில் எல்லா சைட்லையுமே வந்துட்டு நான் இதை இந்த மாதிரி போட்டு விட்டுறேன். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். உங்களோட அந்த தலை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி பொடுகு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரும். உங்களோட ஷோல்டர்லலாம் பார்த்தீங்கன்னா பொடுகு மாதிரி அந்த ஒயிட் கலரில் வந்துட்டு உதிர்ந்துருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இது கண்டிப்பாக வந்துட்டு சால்வ் பண்ணும். வாரத்தில் 2 தடவை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதே இல்லை, ரொம்ப ஹீட் பாடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்போ நீங்கள் வந்துட்டு குளிச்சாலுமே வந்துட்டு குளிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தலை நல்லா காஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த முடியில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தலைமுடியை காய வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு டிப்ஸை வந்துட்டு வாரத்தில் 2 தடவையோ 3 தடவையோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.